السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين فمن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக சலாமும் சலவாத்தும் எம்பெருமானார் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நாளை மறுமை நாள் வரையிலும் வாழ்ந்து மரணிக்க இருக்கக்கூடிய எல்லா நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 முறைகள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடிய மனிதராக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லுகிறான், லியக்ஃபிர லக்கல்லாஹ் ஹுமா தகத்தம மின் தம்பிக வமா தஅഖர். நபியே, உங்களினுடைய முன் செய்த பாவங்களையும் இனிமேல் நீங்கள் செய்ய இருக்கின்ற பாவங்களையும் நாம் மன்னித்து விட்டோம் என்று அல்லாஹ்வால் சான்று கொடுக்கப்பட்ட நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நாளைக்கு 70 முறைக்கு குறையாமல் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடிய மனிதராக இருந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம் எம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான பாவமான காரியங்களை செய்யக்கூடிய மனிதர்களாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்டு விட்டால் அவன் எந்த மதத்தையும் பின்பற்றக்கூடியவனாக இருக்கலாம், எந்த கொள்கையிலும் பயணிக்கக்கூடியவனாக இருக்கலாம். கட்டாயமாக வாழ்க்கை என்ற அந்த உருண்டோடக்கூடிய அந்த சூழலில் வாழ்நாளில் ஒரு முறையாவது பாவமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாகத்தான் வல்லவன் ரஹ்மான் என்னுடைய உள்ளத்தை படைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹும் அதைத்தான் சொல்லுகிறான். இந்த உலகத்தில் ஒரு கூட்டம் பாவமான செயல்களை செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த சமூகத்தை நாம் முழுமையாக அழித்து விடுவோம். எந்த கூட்டத்தை நான் உருவாக்குவேன், மீண்டும் அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கும் என்று சொன்னால், பாவமான காரியங்களில் ஈடுபடுவார்கள். அந்த செய்த பாவங்களுக்கும் பிழைகளுக்கும் அல்லாஹ்விடத்தில் தௌபாவை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். இப்படி பாவம் செய்து அந்த பாவ மன்னிப்பை கேட்கக்கூடிய மனிதர்களை தான் அல்லாஹ்வாகிய நான் நேசிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். அப்படி என்றால் என்னுடைய பாவமும் உங்களினுடைய பாவமும் ஒவ்வொரு தனிநபரினுடைய பாவமும் மனிதன் என்ற அடிப்படையில் வாழ்க்கையில் பாவத்தை ஏதோ ஒரு வகையில் நான் செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கிறேன். அதனால் அல்லாஹ்வினுடைய குர்ஆன் சொல்லுகிறது, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாதி வல் அர்து உஇத்தது லில் முத்தகீன். அல்லாஹ் கூறுகிறான், மனிதர்களே, வஸாரிஉ என்னை நோக்கி விரைந்து ஓடி வாருங்கள், இலா ரப்பிக்கும் உங்களினுடைய இறைவனினுடைய மக்ஃபிரத்தின் பாவ மன்னிப்பின் பக்கம் மனிதர்களே நீங்கள் ஓடி வாருங்கள். அந்த ஓடி வரக்கூடிய பாதையில் தான் உங்களுக்குண்டான சுவனமும் இருக்கிறது. அந்த சுவனத்தின் பக்கமும் நீங்கள் ஓடி வாருங்கள். அந்த சுவனம் வானம் பூமி அளவிற்கு விசாலமானதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ்வினுடைய குர்ஆன் உங்களுக்கும் எனக்கும் பாடம் எடுக்கிறது. சாதாரணமாக இந்த உலகத்தில் நான் ஒரு தவறை செய்து விட்டால் அது என்னுடைய நண்பனுக்கு செய்யக்கூடிய பிழைகளாக இருக்கலாம், அல்லது என்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு செய்யக்கூடிய தவறுகளாக இருக்கலாம், அல்லது என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாயும் தந்தையுக்கும் நான் செய்யக்கூடிய ஏதோ ஒரு பிழைகளாக இருக்கலாம். இந்த உலகத்தினுடைய அவர்கள் எனக்கான சொந்தக்காரர்களாக இருப்பதினால், என்னுடைய இரத்த குடும்பங்களாக இருப்பதினால், என்னுடைய நண்பனாக இருப்பதினால், அந்த ஒரு பாசத்தின் காரணமாக நான் அவனிடத்தில் சென்று மன்னிப்பை கேட்கக்கூடியவனாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் என்னோடு சக மனிதனாக பயணிக்கக்கூடிய அவனிடத்திலேயே நான் எனக்கான பாவங்களை செய்துவிட்டு
ஒரு தவறை செய்துவிட்டு அவனிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்கிறேன். ஆனால் எனக்கான கையை தந்து, எனக்கான கால்களை தந்து, எனக்கான உடலினுடைய ஒவ்வொரு தனித்தனி அங்கங்களையும் தந்து, எனக்கான வாழ்வாதாரத்தை தந்து, எனக்கான பொருளாதாரத்தை தந்து, எனக்கான இருக்கக்கூடிய இருப்பிடங்களை தந்து, இப்படியான எல்லா விடயங்களையும் எனக்கு தந்த என்னுடைய இறைவனுக்கு நான் செய்யக்கூடிய மாறுதலுக்கு அவனிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்காமல் பிற மனிதர்களை நாடி செல்லுகிறோம், அவுலியாக்களை நாடி செல்லுகிறோம். வல்லவன் ரஹ்மான் அப்படிப்பட்டவன் கிடையாது. அவன் அவ்வளவு கோபமானவன் கிடையாது. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இந்த மனித சமூகத்திற்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் தோன்றுகிறான், அல்லாஹ் கூறுகிறான் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னல்லாஹ யபசுத்து யதஹு, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவனுடைய கரங்களை விரிக்கிறான். பில்லை, இரவினுடைய நேரங்களில். யாரெல்லாம் காலை பொழுதுகளினுடைய நேரத்தில், சூரியன் உதித்திருக்கக்கூடிய நேரத்தில் பாவமான காரியங்களை செய்திருப்பார்களோ அந்த மனிதர்களுக்காக அல்லாஹு தஆலா இரவினுடைய நேரத்தில் அவனுடைய கரத்தை விரிக்கிறான். விரித்து கேட்கிறான், அடே இரவினுடைய நேரங்களில் நான் உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறேன், அல்லாஹ்வாகிய நான் தயாராக இருக்கிறேன். காலையினுடைய நேரங்களில், சூரியன் உதித்திருக்கக்கூடிய நேரங்களில் யாரெல்லாம் இந்த பூமியில் பாவம் செய்தீர்களோ அடியார்களே, என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதாக ஒவ்வொரு நாளினுடைய இரவிலும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய கரத்தை விரித்து காத்துக் கொண்டிருக்கிறான். இன்னொரு இடத்தில் நபி அவர்கள் தொடர்ச்சியாக சொன்னார்கள் இந்த ஹதீஸில், இன்னல்லாஹ யபசுத்து யதஹு பின்னஹார், அல்லாஹ் தஆலா சூரியன் உதித்திருக்கக்கூடிய காலங்களிலும் இந்த மனித சமூகத்திற்கு முன்னால் தன்னுடைய கரங்களை விரித்து வைக்கிறான். யாருக்காக தெரியுமா? யாரெல்லாம் மனிதர்களே நீங்கள் பகலினுடைய நேரங்களில், நீங்கள் இரவினுடைய நேரங்களில் பாவங்களை செய்திருப்பீர்கள், இந்த உலகம் இருளால் சூழப்பட்டு விட்டது என்பதற்காக, நான் சுவர்களுக்கு மத்தியில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதற்காக, உங்களை யாருமே பார்க்கவில்லை என்பதற்காக மனிதர்களே நீங்கள் இரவினுடைய நேரங்களில் பாவம் செய்திருப்பீர்கள். வல்லவன் அல்லாஹ்வாகிய நான் இதோ காலையினுடைய பொழுதில் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், என்னிடத்தில் வாருங்கள் அடியார்களே என்பதாக அல்லாஹ் ஒவ்வொரு நாளினுடைய காலை பொழுதிலும், ஒவ்வொரு நாளினுடைய மாலை பொழுதிலும், ஒவ்வொரு நாளினுடைய இரவுகளிலும் அல்லாஹ் வந்து இந்த மனித சமூகத்திற்கு முன்னால் கரத்தை விரித்து காத்துக் கொண்டிருக்கிறான். என்னிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்கக்கூடிய என்னுடைய அடியார்கள் இருக்கிறீர்களா இல்லையா என்பதாக. ஆதலால் வல்லவன் ரஹ்மான் என்னை படைத்தான், என்னை சோதிப்பான். அந்த வாழ்க்கையின் உருண்டோடக்கூடிய அந்த சூழலில், அந்த வாழ்க்கையினுடைய சக்கரத்தில் நான் ஏதோ ஒரு வகையில் ஒரு பாவத்தை செய்யக்கூடிய மனிதனாக இருக்கிறேன், ஏதோ ஒரு வகையில் ஒரு குற்றத்தை செய்யக்கூடிய மனிதனாக இருக்கிறேன். ஆனால் அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ, அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டானோ, அல்லாஹ் இரக்கமுள்ளவனாக இருந்து விடுவானோ, அல்லாஹ்விற்கு எவ்வளவோ பாவங்களை செய்து விட்டேன், திரும்ப திரும்ப சென்றால் அல்லாஹ் எப்படி என்னை மன்னிப்பான் என்று ஒவ்வொரு மனிதனும் பாவத்தை செய்துவிட்டு அந்த பாவ வீழ்ச்சிக்கு செல்லாமல் அதே சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மனிதர்களுக்கும் அல்லாஹ்வினுடைய குர்ஆன் பேசுகிறது, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், என்னுடைய பாவம் செய்த அடியார்களே. அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் முஸ்லிம்கள் அழைக்கும் போது முஸ்லிம்களே என்று அழைப்பான், முஃமின்கள் அழைக்கும் போது இறையச்சலாரிகளே என்று அழைப்பான். அல்லாஹ் தஆலா காஃபிர்களை அழைக்கும் போது ஓ காஃபிர்களே என்று அழைப்பான். அல்லாஹ் முனாஃபிகீன்களை ஓ முனாஃபிகீன்களே என்று அழைப்பான். இப்படி அல்லாஹ் திருமறையில் எந்த கூட்டத்தாரை அழைத்தாலும் நேரடியாக அழைப்பான், அவர்களுக்குண்டான பெயரை சொல்லி அழைப்பான். ஆனால் எந்த மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் பாவத்தை செய்து பாவமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பானோ அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? யா இபாதி, என்னுடைய பாவம் செய்த அடியார்களே, என்னுடைய பாவம் செய்த அடியார்களே, அஸ்ரஃபு, என்னிடத்தில் வந்து நீங்கள் பாவ மன்னிப்பை கேளுங்கள், லா தகுனத்து மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வாகிய என்னுடைய கருணையில் நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். மனிதர்களே, என்னிடத்தில் வந்து உங்களுக்கு உண்டான பாவ மன்னிப்பை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வினுடைய குர்ஆன் பாவங்களை செய்து பாவமான சூழ்நிலையில் வாழ்ந்திருக்கக்கூடிய என்னையும் உங்களையும் பார்த்து ஒவ்வொரு நாளும் அழைக்கிறது என்று சொன்னால் அந்த குர்ஆன் வசனம்
வசனத்தை கேட்ட பிறகும், அந்த குர்ஆன் வசனத்தை படித்த பிறகும் என்னுடைய உள்ளத்தில் மாற்றம் வரவில்லை என்று சொன்னால், வல்லவன் ரஹ்மானிடத்தில் நாளைக்கு மறுமையுடைய நாளில் நீங்களும் நானும் மிக கஷ்டமான ஒரு சூழலை அனுபவிப்போம் என்ற அந்த யதார்த்தமான ஒரு உண்மையை நீங்களும் நானும் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் இந்த நேருரையை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தனித்தனி பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வாலிப ஆண் பெண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வாழ்க்கையினுடைய சக்கரத்தில் ஒரு முறையாவது பாவமான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருப்போம், அல்லது ஒவ்வொரு நாளும் பாவங்களை செய்யக்கூடிய பாவியாக வாழ்ந்து கொண்டிருப்போம். அந்த இறைவனுக்கு முன்னால் நின்று இந்த ரமலானினுடைய மாதம் பாவ மன்னிப்பிற்குண்டான மாதம், இந்த ரமலானினுடைய மாதத்தில் நாங்கள் நோன்போடு இருக்கக்கூடிய காலமெல்லாம் நான் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். இந்த ரமலானினுடைய இரவுகளில் நான் தொழக்கூடிய இரவு தொழுகைகளில் அல்லாஹ்விடத்தில் சுஜூதில் விழுந்தேன் என்று சொன்னால் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான். ரமலானினுடைய சிறப்புகளில் நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம ரமதானன் வ ஈமானன் இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. எவர் ஒருவர் ஈமானான நிலையில், இஹ்திஸாபான நிலையில், அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்தவர்களாக, அல்லாஹ்விடத்தில் மட்டுமே நன்மை எதிர்பார்த்தவர்களாக ரமலானினுடைய காலங்களில் நோன்பு நோட்பார்களோ அவர்களினுடைய முன்பின் எல்லா சிறிய பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதாக சொன்னார்கள். அப்படி என்றால் என்னுடைய இந்த ரமலானினுடைய நாட்களில் நான் நோக்கக்கூடிய நோன்புகளினூடாக என்னுடைய பாவங்களை அல்லாஹ் அழிக்கிறான். அதற்கும் ஒருபடி மேலாக அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், மன் காம ரமதானன் வ ஈமானன் இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. உங்களில் யாரெல்லாம் ஈமானான நிலையில் அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை எதிர்பார்த்தவர்களாக உள்ள தூய்மையோடு இறையச்சத்தோடு ஒவ்வொரு இரவுகளிலும் ரமலானினுடைய இரவுகளில் நின்று வணங்குகிறீர்களோ அவர்களினுடைய முன்பின் எல்லா சிறிய பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் சொன்ன ஹதீஸில் நீங்களும் நானும் படிக்கிறோம். ஆனால் இந்த ரமலானை முழுமையாக நீங்களும் நானும் கழிப்போமா என்று கேட்டால் கட்டாயமாக கேள்விக்குறியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஜும்ஆவினுடைய மெம்பரில் ஏறும்போது ஆமீன் ஆமீன் என்று சொல்லிக் கொண்டே ஏறுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஜும்மா முடிந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வலமைக்கு மாற்றமாக நீங்கள் மெம்பரில் ஏறும்போது ஆமீன் என்ற வார்த்தையை பயன்படுத்தினீர்களே, என்ன காரணம் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும்போது நபி அவர்கள் இரண்டு செய்திகளை சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொன்னார்கள், இந்த உலகத்தினுடைய மலக்குகளினுடைய தலைவர், நபிமார்களுக்கெல்லாம் வஹியை கொண்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு முன்னால் தோன்றினார்கள். தோன்றி இரண்டு பிரார்த்தனைகளை செய்தார்கள். அந்த இரண்டு பிரார்த்தனைகளுக்கும் நான் ஆமீன், ஆம், அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்ளுவான் என்பதாக சொன்னேன் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய நபியே, அது என்ன பிரார்த்தனை என்பதாக கேட்கும் பொழுதுதான் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ என்ன தெரியுமா? யாரெல்லாம் ரமலானினுடைய மாதத்தை அடைந்த பிறகும் ரமலானினுடைய மாதத்தினுடைய 30 நாட்களையோ 29 நாட்களையோ முழுமையாக அடைந்து அந்த ரமலான் அவரை விட்டு கழியும் பொழுது பாவத்தை தன்னுடைய உள்ளத்தில், தன்னுடைய உடம்பில், தன்னுடைய செயல்பாடுகளில் சுமந்த நிலையில் இருப்பாரோ, யாரெல்லாம் ரமலான் அவர்களை விட்டு கழியும் பொழுது அவர்களிடத்தில் பாவ மன்னிப்பு பெறாத அந்த பாவங்கள் தங்கிய நிலையில் இருப்பானோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனைக்கு நான் ஆமீன் என்று சொன்னேன் என்பதாக நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இந்த ரமலான் என்னை விட்டு கழியும் பொழுது ஒரு கால் நான் பாவம் செய்த பாவத்தை சுமந்த ஒரு அடியானாக இருப்பேன் என்று சொன்னால் நான் நாசமடையட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள். நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஆம், அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்ளுவான் என்பதாக ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு நீங்களும் நானும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ரமலானினுடைய மாதத்தை அடைந்தும் என்னுடைய உடலில் இருந்து பாவங்கள் கழியப்படாத ஒரு அடியானாக நான் இருப்பேன் என்று சொன்னால்
சொன்னால் என்னை விட நஷ்டவாளி இந்த உலகத்தில் யாராவும் இருக்க முடியாது என்பதை நான் உணர கடமைப்பட்டிருக்கிறேன். ஆதலால் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உரையை கேட்கக்கூடிய அனைவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் இந்த ரமலானினுடைய இரவுகளை, மீதம் இருக்கக்கூடிய இரவுகளை அல்லாஹ்விடத்தில் சுஜூதில் விழுவோம், விழுந்து கேட்போம். யா அல்லாஹ், மனிதன் என்ற அடிப்படையிலே அல்லாஹ், ஆதமினுடைய மகன் என்ற அடிப்படையிலே அல்லாஹ், உலகத்தினுடைய சுழற்சியின் காரணமாக யா அல்லாஹ், நான் பாவமான காரியங்களில் ஈடுபட்டு அதே நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். யா அல்லாஹ், இந்த ரமலான் என்னை விட்டு கழியும் போதாவது உடலினுடைய எந்த ஒரு உறுப்புகளினூடாக பாவங்கள் செய்யாதவனாக, என்னுடைய நாவை பேணியனவனாக, என்னுடைய கண்களை பாதுகாத்தவனாக, என்னுடைய காதுகளை ஹராமான செய்திகளை கேட்காமல், இசைகளை கேட்காமல் தடுத்தவனாக, என்னுடைய கைகளையும் கால்களையும் உனக்காக சமர்ப்பித்தவனாக, என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ளுகிறேனே இறைவா என்பதாக நீங்களும் நானும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு இந்த ரமலானாவது முழுமையான பாவமே இல்லாத ஒரு நல்ல அடியானினுடைய அந்த நிலை எப்படி மாறுமோ அதே போன்று என்னுடைய உடலையும் என்னுடைய உள்ளத்தையும் யா அல்லாஹ் உன்னுடைய பாவ மன்னிப்பை வைத்து கழுவி என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட ரஹ்மானே என்பதாக ஒவ்வொரு ரமலானினுடைய இரவுகளிலும் கேட்கக்கூடிய நல்ல மக்களாக வல்லவன் ரஹ்மான் உங்களையும் என்னையும் மாற்றி பாவமான செயல்பாடுகளை விட்டும் வல்லவன் ரஹ்மான் உங்களையும் என்னையும் காப்பாற்றட்டும். எதை நான் இங்கு பேசினேனோ அதனை நான் எனது வாழ்க்கையிலும் கேட்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் தங்களினுடைய வாழ்க்கையிலும் எடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் வல்லவன் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள வேண்டும் என்ற பிரார்த்தனையை பிரார்த்தித்தவனாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.